உலுஹியா கொடுப்பதின் நேரம் எது? ஹஜ்ஜு பெருநாளில் உலுஹியா கொடுக்கறது அப்படிங்கிறது தொழுகை முடித்துவிட்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நல்லது. பொதுவாகவே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான்ல, இன்னா அஅதைனாக்கல் கௌசர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்கு ஹவுலுல் கௌசர் என்கின்ற தடாகத்தை நாம் வழங்கியிருக்கிறோம். ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர், இறைவனை நீங்கள் தொழுங்கள், அதுக்கு அடுத்து நீங்கள் குர்பானை நிறைவேற்றுங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுறான். அதனால் பெருநாள் அன்னைக்கு பெருநாள் தொழுகை முடித்து விட்டு நாம் குர்பான் கொடுக்க வேண்டும், அதுதான் ஏற்றமானது. அதே நேரத்தில் அந்த குர்பான் கொடுப்பதற்குண்டான நேரம் எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னு பார்த்தா, ஹனஃபி இமாம் சொல்கிறாங்க, ஒருவர் பெருநாள் தொழுகை முடித்ததற்கு பின்னால் தான் அதோடைய நேரம் தொடங்குகிறது. அதுக்கு பின்னால் தான் கொடுக்கணும், தொழுகைக்கு முன்னால் கொடுக்கக்கூடாது. ஒரு ஆள் 10 மணிக்கு தான் தொழுதாரா, அதுக்கு மேலே தான் கொடுக்கணும். ஒரு ஆள் 9 மணிக்கு தான் தொழுதாரா, அதுக்கு மேலே தான் கொடுக்கணும். தொழுகைக்கு முன்னால் குர்பான் கொடுத்தா அது நிறைவேறாது என்பது ஹனஃபி இமாமுடைய கருத்து. ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, சூரியன் உதித்த பின்னால் ஒரு 15 நிமிஷம் கழித்தது பின்னால் ஒருவர் 2 ரக்காத் பெருநாள் தொழுகை தொழுகிறாரு, 2 ரக்காத்துன்னு வச்சுக்கிறோங்க. அப்புறம் அதுக்கடுத்து 2 ஹுத்பா, 2 ரக்காத் தொழுவதற்கும் 2 ஹுத்பா பிரசங்கம் நடைபெறுவதற்கும் எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த நேரம் முடிந்து விட்டால் உலுஹியாவுடைய நேரம் தூங்கி விடுகிறது. இவர் தொழாமல் இருந்தாலும் கூட இவர் உலுஹியாவை நிறைவேற்றினால் கூடத்தான் செய்யும். அதே நேரத்தில் இவர் தொழுதுவிட்டு அந்த உலுஹியாவை நிறைவேற்றினால்தான் மிக நல்லது அப்படின்ட்டு. ஏன் இப்படி ஒரு கருத்து வேறுபாடு ஏன் ஏற்பட்டதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க, நாம் இன்றைய பெருநாள் அன்னைக்கு முதலாக தொழ வேண்டும், அதற்கு அடுத்து தான் குர்பான் கொடுக்க வேண்டும். இந்த ஒருவர் தொழாமல் ஒரு குர்பான் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் குர்பானுக்காக வேண்டி பிராணி அறுக்கலை, அவர் மாமிசத்திற்காக அந்த கரியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பிராணி அறுத்திருக்கிறார் என்றாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தொழுது விட்டு என்று சொன்னதை ஹனஃபி இமாம் சொல்கிறாங்க, தொழுகை முடித்தே இருக்க வேண்டும் அப்படின்னு. ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, அந்த தொழுகைக்குண்டான நேரம் சென்றிருக்க வேண்டும். அந்த நேரம் தொழுகைக்குண்டான நேரமே முடியலை, இப்போ போய் அறுத்தான்னு வைங்களேன், அது குர்பான் கொடுக்கலை என்று அவர்களுங்கிறார்கள். அப்போ தொழுகை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை ஹனஃபி இமாம் தொழுதே முடித்திருக்க வேண்டும் என்று விளக்கம் தருகிறார்கள். ஷாஃபி இமாம் தொழுகைக்குண்டான நேரம் சென்றதற்கு பின்னால் என்று விளக்கம் தருகிறார்கள். அப்போ ஷாஃபி இமாமாக இருந்தாலும் சரி, ஹனஃபி இமாம் இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிற சட்டமெல்லாம் குர்ஆனை ஹதீஸையும் ஆய்வு பண்ணி தான் சொல்கிறாங்க, நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் ஷாஃபி மதுஹபுன்னு சொல்லுவோம், ஹனஃபி மதுஹபுன்னு சொல்லுவோம். அந்த சட்டங்களுக்கு பின்னால் குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கும் அல்லது ஹதீஸ்கள் இருக்கும் அப்படிங்க புரிஞ்சுக்கொள்வோம். ஆனால் இன்றைக்கி மதுஹப் வேணாம், நம்ம குர்ஆன் ஹதீஸே போதும் என்று சில பேர் சொல்லுவாங்க. அவங்க பின்னால் நீங்கள் போனீங்களாக்கா குர்ஆனும் இருக்காது, ஹதீஸும் இருக்காது. இப்படி தேமியாவுடைய கொள்கை தான் அங்கே உட்காந்துட்டு இருக்கும். இப்னு அப்துல் வஹாபுடைய கொள்கை தான் இருக்கும். இப்னு அப்துல் வஹாபுடைய கொள்கையையும் இப்னு தேமியாவுடைய கொள்கையும் சொன்னால் மக்கள் எடுக்க மாட்டார்கள்ங்கிறதுனால குர்ஆனை சொல்கிறோம், ஹதீஸ் சொல்கிறோம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் நாமும் ஷாஃபிங்கிறோம், ஹனஃபிங்கிறோம். ஆனால் இந்த சட்டங்கள் எல்லாமே குர்ஆன் ஹதீஸாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம உலுஹியா கொடுக்கறதுடைய நேரத்தினுடைய தொடக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இதனுடைய கடைசி நேரம் எது அப்படின்னு கேட்டால் ஹனஃபி இமாம் சொல்கிறாங்க, பெருநாள் கழித்து 2 நாட்கள் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, பெருநாள் கழித்து 3 நாட்கள் வரை கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டது காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஹதீஸ்களுடைய ஆய்வு தான் காரணம் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த உலுஹியா கொடுக்கறதுங்கிறது ஹஜ்ஜு பெருநாளைக்கு பிறகு 2 நாட்கள் வரை கொடுக்கலாம் அப்படின்னாங்க. இந்த ஹதீஸு முவத்தாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்கல்ல, பெருநாளைக்கு பிறகு 2 நாட்கள், அதனால் பெருநாளைக்கும் உலுஹியா கொடுக்கலாம், அதுக்கு அடுத்து 2 நாட்கள், பிற 11 பிற 12 அந்த நாட்களில் கொடுக்கலாம் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க. ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்லி தந்தாங்க, ஐயாமு தஷ்ரீக், தஷ்ரீக்குடைய நாட்கள் அனைத்தும் உலுஹியா கொடுப்பதற்கு ஏற்றமானது அப்படின்னா
சொல்கிறாங்க, இந்த ஹதீஸு அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸின் அடிப்படையிலே தான் ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கும் கொடுக்கலாம், அதுக்கு அடுத்து ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 நாட்கள் கொடுக்கலாம், பிற 11, பிற 12, பிற 13. பார்த்தீங்களா, ஹனஃபி இமாம் ஒரு சட்டத்தை சொல்கிறதுக்கும் அது மொத்தாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தான் ஆதாரம். ஷாஃபி இமாம் ஒரு சட்டத்தை சொன்னதுக்கு அஹ்மதிலே இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தான் ஆதாரம். அப்போது மதுஹபுடைய சட்டங்கள் என்று நாம் வெளியிலே பேசிக்கொண்டாலும் அந்த சட்டங்கள் எல்லாம் ஹதீஸனுடைய வெளிப்பாடுகள், குர்ஆன் வசனத்துடைய வெளிப்பாடுகள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால் இந்த ஒஹியா கொடுப்பதற்குண்டான நேரம்தான் பிற 12 வரைக்குமா இல்லை 13 வரைக்குமா அப்படிங்கிறது. ஆனால் தக்பீர் சொல்கிறது அப்படிங்கிறது பிற 13 வரைக்கும் இருக்குங்க. ஷாஃபி மதஹபாக இருந்தாலும் சரி, ஹனஃபி மதஹபாக இருந்தாலும் சரி, நம்ம தக்பீர் சொல்லுவோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் தக்பீர் சொல்கிறோம்ல, அது பிற 13 வரைக்கும் சொல்லத்தான் வேணும். இந்த உலஹியா கொடுப்பதற்குண்டான நேரம் தான் பிற 12 வரைக்கும் என்று ஹனஃபி இமாம் சொல்கிறாங்க, இல்லை பிற 13 வரைக்கும் கொடுக்கலாம் என்று ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க. அப்படிங்கிற சட்டங்களையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.